ஆனந்தி, நூற்றாண்டை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கும் திமுகவில் மிக முக்கியமான ஒரு தலைமை செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்று திமுகவுக்கு புத்தெழுச்சியும் புத்துயிரும் ஊட்டும் வகையில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த மாற்றங்கள் தொடர்பாக நிகழ்ச்சியோடும் உணர்ச்சியோடும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அந்த செயற்குழு கூட்டத்தில் உரையாற்றி இருக்கிறார். அந்த உரையாற்றியதில் மிக முக்கியமான அம்சங்களை நாம் இப்போது பார்க்கலாம். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் செயற்குழு கூட்டத்தில் அவர் ஆற்றிய உரையில் நாம் பார்க்காத வெற்றியும் இல்லை, நாம் பார்க்காத தோல்வியும் இல்லை என்று செயற்குழு உறுப்பினர்களிடையே பேசும் வகையில் அவர் குறிப்பிட்டு உரையை தொடங்கினார். தேர்தலில் தான் தோல்வி அடைந்திருக்கோமே தவிர நிரந்தரமாக நாம் மக்களிடமிருந்து அரசியலிடமிருந்து தோல்வி அடையவில்லை என்றும் அவர் தொண்டர்களை எழுச்சியூட்டும் வகையில் குறிப்பிட்டிருக்கிறார். 75 ஆண்டுகளை கடந்த பிறகும் திமுக வலிமையோடு இருப்பதற்கான காரணம் திமுகவின் கட்சி அமைப்பு முறைதான் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். நமது தவறுகளை முதலில் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்றும் வெளிப்படையாக அதனை நாம் ஒத்துக்கொண்டால் மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு நகர இயலும் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த செயற்குழு கூட்டத்தின் எழுச்சி உரையில் எந்த தனி மனிதரின் தவறாக இருந்தாலும் அதனால் பாதிக்கப்படுவது 75 ஆண்டுகால திமுக என்ற கட்சிதான் என்பதையும் அவர் திமுக நிர்வாகிகளிடையே சுட்டிக்காட்டி இருக்கிறார். திமுகவில் செய்யப்பட்டுள்ள மாறுதல்கள் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு திமுக உயிர்ப்போடு இருப்பதை உறுதி செய்யும் என்பதையும் அவர் உறுதியோடு செயற்குழு கூட்டத்தில் தெரிவித்து இருக்கிறார். இன்றைய செயற்குழு கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றும் போது விளக்குகளுக்கு தனக்கு கீழே இருக்கும் இருட்டு தெரியாது, அப்படித்தான் நாம் வெளியே உள்ள இருட்டை கண்டறிந்தாலும் நமக்கு அருகே உள்ள தவறுகளை கண்டறிய தவறிவிட்டோம் என்பதையும் அவர் சிலேடையாக குறிப்பிட்டிருக்கிறார். புதுமுகங்களுக்கு அதிகமான எண்ணிக்கையில் திமுகவில் பொறுப்புகளை வழங்கப் போகிறோம் என்ற அறிவிப்பையும் இன்றைய செயற்குழு கூட்டத்தில் அறிவித்து அதை தீர்மானங்களாகவும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கொள்கை கோட்பாட்டில் உழைப்பில் வலிமையாக இருக்கிறவர்கள் நிர்வாகிகளை அரவணைப்பதில் சறுக்கி விடுகிறார்கள் என்றும் தமது உரையின் போது அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கம்பேக்ட் கொடுப்பதில் நாம் ஸ்பெஷலிஸ்ட். இப்போதைய சிஎம் விஜய் திட்டங்களுக்கு பெயர் மாற்றுவதில்தான் பிஸியாக இருக்கிறார் என்றும் தாவேக அரசை அவர் விமர்சித்திருக்கிறார். சட்டப்பேரவையை சினிமா செட் என நினைத்து பஞ்ச் டயலாக் பேசிக் கொண்டிருக்கிறார் தாவேக தலைவரும் முதலமைச்சருமான விஜய் என்றும் இந்த செயற்குழு கூட்டத்தில் தாவேக அரசையும் முதலமைச்சரையும் தாக்கி இருக்கிறார். இனமும் மொழியும் நாடும் இருக்கும் வரை கருப்பு சிவப்பு கொடி பறக்க வேண்டும் என்ற நினைப்போடு நாம் உழைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் திமுகவின் செயற்குழு கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆற்றிய அந்த உரையில் தொண்டர்களுக்கு உணர்வும் எழுச்சியும் ஊட்டும் வகையிலும் மாற்றங்கள் எதற்காக என்பதற்கு விளக்கம் அளிக்கும் வகையிலும் அந்த உரையை நிகழ்ச்சியோடும் உணர்ச்சியோடும் அவர் ஆற்றியிருக்கிறார். ஆனந்தி.